இந்த சூறாவை ஆரம்பிக்கிற போது அல்லாஹு தஆலா ஒரு ஹர்ஃபை கொண்டு ஆரம்பிக்கிறான். இதா இதா என்கிற ஹர்ஃபை ஹர்ஃபு ஷரத் என்று சொல்லுவார்கள். ஹர்ஃபு ஷரத் என்று சொன்னால் ஒரு நிபந்தனையாக வரக்கூடியது. பட் இதா என்று ஒரு ஹர்ஃபு ஷரத் வந்துவிட்டால் அதற்குரிய ஜவாப் பதிலும் அந்த சூறாவில் அந்த வசனத்தில் இடம்பெறுவது அவசியமாகும். இங்கே அல்லாஹு தஆலா 4 வசனங்களில் இதல் ஸமாஉன் ஃபதரத், இதல் கவாகிபுன் தஸரத், இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், இதல் குபூரு புஇஸரத் என்று 4 வசனங்களில் ஷரத்துகளை சொல்லிவிட்டு 5வது வசனத்தில் தான் அதற்குரிய ஜவாபை பதிலை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதல் ஸமாஉன் ஃபதரத், இன் ஃபதரத், அஸ்ஸமா என்றால் நமக்கு தெரியும் வானம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அஸ்ஸமா என்கிற வார்த்தைக்குரிய பன்மை சொல் அஸ்ஸமாவாத் என்பதாகும். குர்ஆனிலும் அஸ்ஸமாவாத் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சமா என்பது ஒருமை, சமாவாத் என்பது பன்மை. மொழி ரீதியாக சமா என்று சொன்னால் குல்லுமா அலா ஃபௌக ரஸ், தலைக்கு மேலே இருக்கிற அனைத்தையும் சமா என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 7 வானங்கள் இருப்பதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இன்ஃபதரத் என்று சொன்னால் இன்ஃபதர என்கிற சொல்லுக்கு அர்த்தம் இன்ஷக்க தஸத்தஅ என்பதாகும். இன்ஷக்க என்றால் பிளந்தது, தஸத்தஅ என்றால் வெடித்தது. இத சமா என்கிற சொல் அரபு மொழியில் பெண்பால் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா அடுத்ததாக ஃபியலை பயன்படுத்தும் போது இன்ஃபதரத் என்கிற பெண்பாலில் பயன்படுத்துகிறார். இத ஸமாஉன் ஃபதரத், வானம் பிளக்கப்பட்டால், வானம் வெடித்து விட்டால் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்ப வானம் பிளக்கும், வானம் வெடிக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இன்னும் பல இடங்களிலும் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக இத ஸமாஉன் ஷக்கத் என்கிற அந்த வசனம், வன் ஷக்கத்திஸ் ஸமாஉ ஃபஹிய யௌமஇதின் வாஹியா, இவ்வாறு பல்வேறு வசனங்களிலே வானம் பிளக்கும், வானம் வெடிக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அடுத்த வசனத்திலே வஇதல் கவாகிபுன் தஸரத், அல் கவாகிப் என்பது ஒரு பன்மை சொல்லாகும். இதனுடைய ஒருமை அல் கௌகப் என்பதாகும். கௌகப் என்று சொன்னால் நட்சத்திரத்திற்கு சொல்வது நஜ்ம். அல் கௌகப் என்பதற்குரிய அர்த்தம் அன் நஜ்ம் என்பதாகும், நட்சத்திரம். அல் கவாகிப் என்றால் பன்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நட்சத்திரங்கள், நுஜூம்கள். இன்தஸரத், இன்தஸரா என்றால் தஸாகத, விழுந்தது, வதஃபர்ரக, விழுந்து சிதறுவதற்கு சொல்லப்படும். நட்சத்திரங்கள் விழுந்து சிதறினால், நட்சத்திரங்கள் விழுந்து சிதறினால். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். அல் பிஹார் என்பது பஹர் என்பதனுடைய பன்மை சொல்லாகும். பஹர் என்றால் கடல், பிஹார் என்றால் கடல்கள். ஃபுஜ்ஜிர என்றால் இந்த இடத்தில் இம்தலஅ வஃபாத, நிறைந்து வடிந்து போவது, நிறைந்து வடிந்து ஓடுவதைத்தான் ஃபுஜ்ஜிரத் என்பது குறிக்கிறது. வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் நிறைந்து வழிந்து போனால் அதனுடைய நீர் கடலை விட்டு வெளியேறும், அந்த கடல் நீர்கள் ஆறுகளுக்குள் வந்துவிடும் என்று தஃசீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். சில அறிஞர்கள் சொல்லும் போது ஃபுஜ்ஜிரத் என்பது மூட்டப்பட்டால் என்கிற அர்த்தத்தை குறிக்கும் என்கிறார்கள். சில தஃசீர் ஆசிரியர்கள் ஃபுஜ்ஜிரத் என்பதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத் என்று வருகிறது. சுஜ்ஜிரத் என்று சொன்னால் எரிக்கப்படுவது, அந்த கருத்தை தரும் என்கிற கருத்தை தஃசீர் ஆசிரியர்கள் சிலர் முன்வைக்கிறார்கள். இந்த கடல்கள் நிறைந்து வடிந்து ஆறுகளுக்கு ஓடும், அல்லது அந்த கடல்கள் எரிந்து அந்த கடல் நீர்கள் நெருப்பாக வெளியே கொட்டும், அப்படி ஏற்பட்டால். அடுத்ததாக அல்லாஹு தஆலா 4வது வசனத்தில் சொல்கிறான் வஇதல் குபூரு புஇஸரத். குபூர் என்பது கபர் என்கிற சொல்லினுடைய பன்மை சொல்லாகும். கபர் என்றால் புதைகுழி என்பது அர்த்தம். குபூர்கள், புதைகுழிகள், புஇஸரத்
புஇஸிரத் என்று சொன்னால் நுபிஷத் வ குலிபத் வ உஸிரத். அதாவது நுபிஷ என்றால் கபரை தோண்டி வெளியே எடுப்பது, வ குலிபத் என்றால் புரட்டப்படுவது, உஸீரத் என்று சொன்னால் அதில் உள்ளவைகள் கிளப்பப்படுவது. இவ்வாறு கபறுகளுக்குள் நடந்தால் அல்லாஹு தஆலா, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 4 வசனங்களிலும் மறுமை நாளினுடைய நிகழ்வு பற்றி பேசுகிறார்.